நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வன் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மாதத்தோட சிறப்பு என்னென்னா, சூரியன் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பேச்சு ஆகிறாரு. இது சிறப்புனா என்னென்னா, குருவோட சூரியன் இணைய போகிறாரு. அதனால குருவோட சூரியன் இணையும் போது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. குருவோட சூரியன் அதாவது இணையும் போதும் குரு பார்வையில் விழுகும் போதும் சிவராஜ யோகம் ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. இதை சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியில் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி சந்திரன் 2.25 நாள் எடுத்துக்கிறாரு. செவ்வாய் 40 நாள், புதன் 20 நாளில் கடக்கக்கூடிய கிரகம். குரு 1 வருஷம், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. சுக்கிரன் அதே மாதிரி 25 நாள் எடுத்துக்கிறாரு. சனி உங்களுக்கு தெரியும் 2.25 வருஷம் கடக்கிறதுக்கு எடுத்துப்பார் ஒரு ராசியை. அதே மாதிரி ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான விஷயந்தான். நான் அதாவது ஜோதிடத்தில் 2 சக்கரம்னு சொல்லுவாங்க. ஒன்று பிறப்பு ராசி, அதாவது ஜனன ராசி, பிறக்கும்போது என்னவோ அதை வச்சியும், அப்புறம் கோச்சாரம், இன்றைய கோச்சாரம், அதை வச்சியும் இணைச்சி 2 சக்கரத்தையும் இணைச்சி தான் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம பலன்களை துல்லியமாக எடுக்க முடியும். நான் இப்போ பொது பலன், எல்லா ராசிக்கும் 12 ராசிக்கும் உண்டான பொது பலன் அதை நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் துல்லியமான பலன் வேணும்னா உங்களோட பிறப்பு ஜாதகம் அதை கொடுத்தீங்கன்னா இதையும் அதையும் கம்பேர் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு துல்லியமான வாழ்க்கை சம்பவங்களை, நடந்த சம்பவங்கள் கரெக்டாக சொல்லி, அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்களையும் கரெக்டாக சொல்லி, அதாவது உங்களுக்கு கஷ்டம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ என்னடா சிரமமே இருக்குது வாழ்க்கை முழுவதும், எப்போ தான் தீரும்ன்ற மாதிரி உங்கள் மனசில் இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும், விடை தெரியாத கேள்விகள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அந்த மாதிரிலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் என் எண் கீழே இருக்கும். அதை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் துல்லியமான பலனை நான் கணிச்சு நல்ல முறையில் சொல்கிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வைகாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இதில் என்ன சிறப்புனா, சூரியன் மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு, குருவோட இணைய போகிறாரு. இது குரு சூரியனை பார்க்குறதும் இணையிறதும் சிவராஜ யோகம்னு சொல்லப்படுது. இப்போ சூரியன் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 30 நாள் எடுத்துப்பார். அதே மாதிரி சந்திரன் 2.25 நாள் எடுத்துப்பார். செவ்வாய் 40 நாள் எடுத்துப்பார். புதன் 20 நாள் எடுத்துப்பார். குரு 1 வருஷம் எடுத்துப்பார். சுக்கிரன் 25 நாள் எடுத்துப்பார். சனி 2.25 வருஷம் எடுத்துப்பார். ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க ஒரு ராசியை கடக்கிறதுக்கு. இது அதாவது ஜென்ம ராசியும் இப்போ கோச்சார பிறக்கும்போது பிறக்கும்போது இருக்கிற கோச்சாரத்தையும் இப்போ இருக்கிற கோச்சாரத்தையும் இணைச்சி, அதாவது வாழ்க்கை சக்கரம், அதாவது ஜோதிடங்கிறது 2 சக்கரம் போல். ஒரு சக்கரம் பிறப்பு ஜனன ஜாதகம்னு சொல்லுவாங்க. அது இப்போ கோச்சாரம் 2ம் இணைச்சி தான் பலன் சொன்னால் துல்லியமாக வரும். அதன்படி நம்ம இப்போ பார்க்குறோன்னா, மேச ராசிக்கு பலன் எடுத்துப்போம். மேச ராசி மேச ராசியோட அதிபதி செவ்வாய் ராகுவோட இணைஞ்சிருக்கிறாரு. இவர் ராகுவோட இணைங்கிறனால ஒரு குற்றம்தான். இதில் ராசியில் மேசத்தில் 2 சுபகரங்கள் இருக்குது. அதனால ஒரு சிறப்பு. ராசிநாதன் தான் ராகு கூட சேர்ந்து கெட்டு போயிருக்கிறாரு. ஆனால் ராசி சுபத்துவமாக இருக்குது. புதன் சுக்கிரன் 2 சுபகிரகம் சேர்ந்து இருக்கிறதுனால ஓகே, ஓரளவு, அதாவது ஜாதகரோட கௌரவம், அந்தஸ்து, சுயமுயற்சி அதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம்.
அதாவது குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சூரியனோட இருக்கிறதுனால குரு எந்த இடத்துல இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை, வாக்கு சொன்ன வாக்கு காப்பாற்றப்பட சொன்ன சொல் தவறாமல் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறோம்னா, ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை கரெக்டாக நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் சந்திரன் இருக்குது. ராசி ஆரம்பிக்கும் போதே அது சந்திரன் 2 நாள் இருப்பார். சாண பலமாக இருக்கிறதுனால தாயாரோட உடல்நல, தாயார்னால அனுகூலம் அதெல்லாம் வந்து நல்லா கிடைக்கும். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு குற்றம்தான். ஆனால் குருவோட பார்வை விழுகுது. 6ஆம் இடம் வந்து கடன், நோய், எதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி வேலைன்னு ஒரு நல்ல ஒரு இதுவும் இருக்குது. அதனால் குரு பார்க்குறதுனால வேலைகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கடன் நோயெல்லாம் வந்து போயிடும். சின்ன நோய்கள்லாம், சின்ன கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். 7ஆம் இடம் வந்து புதன் சுக்கிரன் பார்வை இருக்கிறதுனால, அதாவது 7ஆம் இடத்தை கலத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதை வந்து சுக்கிரன் செவ்வாயோட 8ஆம் பார்வையும் வாங்கியிருக்குது. சுக்கிரன் புதன் 2 பார்வை இருக்கிறதுனால, அதாவது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாயிருக்கும். அனுசரித்து போகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எதிர்பாராத பண வரவு இருக்கும். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம் சொல்லுவாங்க. அதில் வந்து எதுவும் சுபத்துவம் இல்லை, பாவத்துவம் இல்லை. அதனால் தந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10ஆம் இடம் குரு பார்க்குறாரு, தொழில் ஸ்தானம். இப்போ வியாபாரம் பண்ணுற ஆளுங்களுக்கெல்லாம் அப்போ கொஞ்சம் வியாபாரம்லாம் நல்லா போகக்கூடிய தன்மைகள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 11ஆம் இடத்துல சனி இருக்குது. 11ஆம் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால என்ன தான் போனாலும் அப்படியே லாபங்கள் அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த லாபங்கள் வந்து இருக்காது. 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்து அசுபராகி 12ஆம் இடத்துல மறையிறது ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வெளிநாடு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. மேசராசிக்காரங்க வந்து வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. 12ஆம் இடம் வந்து வெளிநாட்டை குறிக்கும். அந்த வெளிநாட்டு போகணும் வரணும்னா இந்த காலகட்டம் வந்து, இந்த ஒரு மாத காலகட்டம் வந்து அந்த ஆசைகள் வந்து நிறைவேறாத ஆசைகளாக இருக்கும். இது வந்து ஒரு மாதத்துக்கு தள்ளி போடணும். தள்ளி போட்டால் சரியாக இருக்கும். அதாவது நம்ம எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு. இன்னும் உங்களுக்கு துல்லிய பலன் வேணும்னா என்னோடய நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பரு, தொலைபேசியிலையும் அழைக்கலாம். துல்லிய பலன் வேணும்னா உங்களுக்கு துல்லிய முறையில் கணிச்சு சொல்லப்படும். ஃபோன்லனாலும் கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் கூட வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்தான். அவங்கவுங்கள லக்னத்தை வச்சு, பிறப்பு ஜாதகத்தை வச்சு தான் நம்ம வந்து எதாக இருந்தாலும் துல்லியமாக பலன் எடுக்க முடியும். அதனால் உங்களுக்கு விருப்பப்படுறவங்க என்னோடய நம்பர் வந்து கீழே இருக்கும். அதில் வந்து நான் நேரடியாகவும் வரலாம், இல்லை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக வரலாம். இல்லைன்னா ஃபோன் மூலியமாகவே விருப்பப்படுறவங்க ஃபோன் மூலியமாகவே கூட கேட்டுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. உங்களிடம் விடைபெறுவது ஜெய தமிழ் செல்வன்.